தசரத் மஞ்ச், மலை மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவர் தசரத் மஞ்ச். 2006 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு சாதனையாளர் அவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பீகார் மாநிலத்தில் உள்ள கயா மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் தசரத் மஞ்ச். அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுரங்க தொழிலில் வேலை செய்கிறாரு. 7 ஆண்டுகள் அவர் அங்கே பணி செய்கிறாரு. அப்போ அதன் பிறகு அவர் ஊருக்கு வராரு. ரொம்ப இளம் வயதிலேயே அவருக்கு திருமணம் ஆயிடுது. மனைவியினுடைய பேர் பால்குனி. இளம் வயதிலேயே திருமணம் அப்படிங்கிறதுனால இவர் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருக்கப்போ அவர் எப்படி குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு அந்த பெண்ணை அவர் கூட வாழ்வதற்கு அன்னைக்கு அவங்க வீட்டில் சம்மதிக்கலை. அப்போ குடும்பத்தினுடைய எதிர்ப்பையும் மீறி அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு வெளியேறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு கரு உண்டாகுது. அப்போ இவரை வேலை செய்கிற இடத்துக்கு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண் உணவு கொண்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ அங்கே ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலையை கடக்கிறதுக்கு ஒரு குறுகலான ஒரு பாதை இருக்கும். ரொம்ப ஒரு ஆபத்தான வழி அங்கே இருக்குது. அந்த வழியாக தான் போகணும். அந்த கிராம மக்கள் பெரும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த மலையை ஏறி கடக்கும்போது கால் தவறி மலையிலேருந்து உருண்டு கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இந்த செய்தி தசரத் மஞ்சுக்கு போகுது. இந்த மாதிரி உங்கள் மனைவி பால்குனி இறந்துட்டாங்க அப்படின்னு. ஒரு மனிதனுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம் பாருங்க. அவர்கிட்ட எந்த பண வசதியும் கிடையாது, எந்த ஒரு மக்கள் சக்தி ஆள்பலமும் கிடையாது. இருந்தாலும் தன் மனைவியுடைய இறப்புக்கு காரணம் இந்த மலை தானே அப்படின்னு அந்த மலையின் மீது அவருக்கு ஒரு பெரும் கோபம் வெடிக்குது. அவருடைய ஈகோ முழுக்க அந்த மலை மேலே அவர் காட்டுறாரு. இந்த மலையை உடைச்சி நாம் ஒரு பாதையை அமைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கார். 22 ஆண்டுகள் அதற்காக தன் வாழ்க்கை முழுவதுமே செலவிட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் அமைத்திருக்கிற அந்த பாதையிலே தான் அந்த கிராம மக்கள் இன்றைக்கு போய் வருகிறார்கள். 55 கிலோமீட்டர் தொலைவை 15 கிலோமீட்டராக மாற்றியவர் இவர். 130 அடியில் அந்த சாலை உருவாகி இருக்கு. 30 அடி உயரம், 30 அடி அகலம். இந்த சாலையை அமைச்சதுக்காக தான் 2006 பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவ்வளவு லேசில் இவர் அந்த சாலையை அமைச்சிடலைங்க. அவர் தன் மனைவி இறந்ததுக்கப்புறம் எந்தவித பின்புலமும் இல்லைனாலும் கூட இந்த மலையை குடையிறது தான் தன்னுடைய ஒரே வேலைன்னு எடுத்துக்கிட்டு அதை செய்யும்போது அங்கே இருந்த கிராம மக்கள்லாம் அவரை எதிர்த்து பேசினாங்க, கேலி கிண்டலும் செஞ்சாங்க. அப்போ உள்ளூரில் உள்ள ஒரு பத்திரிகையாளர் அவர் தான் இவர்கிட்ட பேட்டி கேட்டு என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி மலையை குடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். ஒரு மனிதனுக்குள்ள மலை அளவு ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்ததுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட சாதனையை அவர் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த மஞ்ச் ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம், தசரத் மஞ்ச். அப்போ அந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவர் மேலே புகார் அளிக்கிறாங்க. அவர் அந்த மலையை சுற்றியே வர முடியாத அளவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னா அந்த பத்திரிகையாளர் தான். அந்த பத்திரிகையாளர் தான் இவரை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி அவர் அந்த வேலையை செய்யட்டும்னு சொல்லி ஒரு அனுமதியை பெற்று கொடுக்குறார். அதன் பிறகு தசரத் மஞ்சு முழு கவனமும் அந்த சாலையை அமைக்கிறதுலேயே அவருடைய கவனம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை முடிவடையத்தான் இந்த மக்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை ஒரு கட்டத்து மேலே அந்த கிராமத்து மக்களும் அவருக்கு துணைக்கு வராங்க. தான் நிறைவாக இந்த பாதை அமைக்கிற பணி நிறைவடையுது. தசரத் மஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை மனிதன் தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னுடைய மனைவியின் நினைவாக அந்த சாலையை கட்டினார். இன்னைக்கு அந்த சாலைக்கே என்ன பெயர் விட்டுருக்காங்க அப்படின்னா தசரத் மஞ்ச் சாலை அப்படின்னு அரசாங்கம் விட்டுருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.